மகாகாளி என்பது எண்ணிக்கை அடங்காத சக்தி, எண்ணிக்கை அடங்காத தேவதைகள், 330 தேவாதி தெய்வம் அவர்கள் அடக்கும்னு சொல்லுவாங்க. நீ எந்த பூஜைகள் பண்ணாலும் அவளை சாட்சியா வச்சு பண்ணும்போது பூர்த்தி ஆயிடும். ஆனா அதோட வழிபாடு முறைன்னு ஒண்ணு இருக்குது. இல்லைன்னா காளி ரௌத்ரமாவும். ஜய ஜய ஹே மஹிஷாசுரமர்தினி ரம்யகபர்தினி ஷைலசுதே. இங்க நம்ம 15 நாளுக்கு ஒரு தடவை இந்த மகா யாகம் பண்றோம். பௌர்ணமி அமாவாசை பண்ணும்பொழுது 3 நாள் பூஜை நடக்கும். இந்த மாதிரி இந்த உலகத்திலேயே அகோரிகள் தவிர்த்து எங்குமே நடக்காது. எந்த நாள் அவளோட உற்சவனாலோ, எந்த நாள் அவள் அவதரித்தாலோ, எந்த நாள் இந்த பூமிக்கு அவள் தோன்றினாலோ, எதுக்காக அவள் வந்து அந்த அசுரனை பிச்சு எரிஞ்சு வந்தாலோ அந்த நாள் தான் நம்மளுக்கு கணக்கு. நம்ம மரணத்தை பார்த்து பயப்படுறோம். ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் நம்மக்கிட்ட வந்தே தான் ஆகும். சாவை பார்த்து அலறோம், கரெக்டாக இல்லையா? ஆனால் என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாள் நம்ம கண்ணை மூடி படுக்கத்தான் போகிறோம். அதாவது எது நிஷ்டமான உண்மையோ அதை பற்றி நம்ம பயப்படுறோம். ஆனால் என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாள் உன்கிட்ட அது நெருங்கி வரும் பொழுது நீ அதை அக்செப்ட் பண்ணி தானே ஆனோம். அதே மாதிரி தான் மகா காளிகம். எல்லா தெய்வங்களும் அவளுள் தான் அடக்கும். உலகத்தில் எத்தனை தேவதைகள் இருக்காலும் அத்தனை சக்தியும் அவளுள் அடக்கும். மகா காளி என்பது எண்ணிக்கை அடங்காத சக்தி, எண்ணிக்கை அடங்காத தேவதைகள், 330 தேவாதி தெய்வம் அவளுள் அடக்கும்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ எந்த பூஜைகள் பண்ணாலும் அவளை சாட்சியாக வச்சு பண்ணும்பொழுது பூர்த்தி ஆகிடும், சக்ஸஸ் கொடுக்கும். ஆனால் அதோட வழிபாடு முறைன்னு ஒன்று இருக்குது. அந்த முறை கரெக்டாக பண்ணணும். பண்ணும்பொழுது தான் உனக்கு சித்தி அடையும். இல்லைன்னா காளி ரௌத்ரமாகும். புரியுதா? அதனால்தான் இந்த மாதிரி வழிபாடுலாம் பண்ணும் பொழுது ஒரு குரு மூலியமாக நம்ம வழிபாடு பண்ணணும். இப்போது நம்ம பத்ரகாளியை எடுக்கலாம், மகா காளி எடுக்கலாம். சரி, எல்லா காளியும் காளி ஆக முடியாது. எல்லா தேவியும் காளியின் அம்சம். புரியுது அவங்களுக்கு? மகா காளியே சர்வேஸ்வரி. இந்த மகா காளி யார்? தக்ஷண காளி, தக்ஷிணேஸ்வரி. தசமகா வித்யாவோட முதன்மையான தேவியே அவள் தான். தசமகா வித்யா, அவளுக்கு மேலே தேவியே கிடையாது. அந்த பரமேஸ்வரனோடு அவள் இருக்கும் பொழுது சகல சித்தியும் அவளுக்குள்ளே தான் அடக்கம். புரியுதா? அப்போது நம்ம ஒரு விஷயத்துக்குள்ளே உள்ளே போகிறோம் வச்சிங்களேன், நம்ம பல இன்னல்களையும் தடங்கல்களையும் கடந்து தான் போக முடியும். கரெக்ட் தானே? எடுத்தோன்னு ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்துடுமா? ஒரு தொழிலாளர் இருந்தாலும் சரி, ஒரு வியாபாரியும் இருந்தாலும் சரி, ஒரு அரசியல்வாதியும் இருந்தாலும் சரி, ஏன் நீ படித்து டிகிரி வாங்கினாலும் சரி, எடுத்தவொன்னு உனக்கு மார்க் ஷீட் கையில் கொடுத்து 100 மார்க் போட்டுருமா? இல்லை. இதானே? இப்போ ஒரு சாதம் செய்யணுன்னா கூட அரிசி எடுத்து அதை ஊற வச்சு அதை கழுவி சுத்தனில் போட்டு அதுக்கு பதார்த்தம் வச்சு சாப்பிட்டா தானே அது முழுமையடையும். அதே மாதிரி தான் தெய்வீக தன்மையில் மகாகாளியின் வழிபாடு பண்ணும் பொழுது இதுதான் முறை. இப்படிலாம் நம்ம இருந்தால்தான் நம்மளுக்கு சித்தி அடையும். சித்தி அடையும்னா சக்ஸஸ் கொடுக்கும் எல்லாமே. இன்றைக்கி வந்து உலகமெல்லாம் இந்த பூஜை வந்து நடக்குது. உலகத்துக்கு எங்கெங்கேருந்தோ எக்கோடி பேர் இங்கே வராங்க. எதனால வராங்க? அந்த நம்பிக்கையோடு சேர்ந்து அந்த பூஜையின் வழிபாடு நான் எடுத்து கொடுப்பேன். குருவாக இருந்து நான் அந்த பூஜையை எடுத்து கொடுப்பேன். எடுத்து கொடுக்கும் பொழுது இங்கே நம்ம 15 நாளுக்கு ஒரு தடவை இந்த மகா யாகம் பண்ணுறோம். பௌர்ணமி அமாவாசை பண்ணும்பொழுது 3 நாள் பூஜை நடக்கும். இந்த மாதிரி இந்த உலகத்திலேயே அகோரிகள் தவிர்த்து எங்கேயுமே நடக்காது. ஃபஸ்ட்டு நாள் நைட்டு யாக பூஜை நடக்கும், 2வது நாள் பலி பூஜை, 3வது நாள் சுடுகாட்டு பூஜை. ஸோ இந்த மாதிரி நம்ம பிரித்து வச்சுருக்கோம். ஏன்னா அவளுக்கு நான் பிரித்து வைக்கல, இல்லை என் குருமார்கள் அதை செய்யலை. ஆதி காலத்தில் கால பைரவர் பரமேஸ்வரர், அந்த கால பைரவர் காசியில் அகோரிகளுக்கு அவர் அந்த யாகத்தை நடத்தி அவர் வம்சாவளியாக இன்றைக்கி அகோரிகள் அதை பூஜை பண்ணி நிற்கிறாங்க. இந்த உலகத்தில் எத்தனையோ விஞ்ஞானமும் மெய்ஞானமும் வந்தால் கூட அந்த அகோரிகள் யார், இவங்க எங்கேருந்து வந்தாங்க, எப்படி இந்த பூஜைக்குள்ளே போனாங்க, எப்படி இந்த பிணத்தை தின்னு அவங்களுக்கு எதுவுமே ஆள சொல்லிட்டு ஒரு நிசத்தமான ஆராய்ச்சி இன்னைக்கும் நடந்து நிற்குது. ஆனால் அதுக்கெல்லாம் மேலே ஒரு சக்தி அவங்கள அங்கே நின்று காப்பாற்றி நிற்குது, கால பைரவர். அதுதான் சொல்கிறேன். ஸோ இப்போ தான் சொன்னேன் பார்த்தியா, எக்ஸாம் நீ படித்து பாஸ் ஆனா கூட 100 பேர் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிட முடியாதுல்ல. எக்ஸாம் படிக்கணும், எக்ஸாம் எழுதணும், மண்டையில் அது ஏறணும், அதுக்கப்புறம் தானே எக்ஸாம் எழுத முடியும். அந்த மாதிரி தான் தேவியும். ஒரு விஷயம் நம்ம பண்ணோன்னா சக்ஸஸ் கொடுக்குதுன்னா நம்ம பெர்ஃபெக்டாக போனால் மட்டும் தான் கரெக்ட் ஆகும். இல்லைன்னா சாதம் குழஞ்சிரும், சாப்பிட முடியும். அதுக்கப்புறம் கஞ்சி தான் குடிக்கணும் நீ. கரெக்ட் தானே? ஒரு சாதம் கூட பக்குவமாக இருந்தால் வடித்து சாப்பிட முடியும். அந்த மாதிரி தான் எந்த ஒரு பிரயோகமும் இதே மாதிரி தான். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா அப்போ மகாகாளி வழிபடும் பொழுது அதோட பெர்ஃபெக்ஷன் அவங்க கிட்ட இருக்கிறதால மட்டும்தான் இன்றைக்கி அவங்க கரெக்டாக போயின்னு இருக்குது. அதே மாதிரி தான் மகாகாளி வழிபாடு யாராக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, ஏன் இந்த உலகத்துலேயே வந்து அகோரிகளுக்கு அடுத்தது இன்றைக்கி நம்ம யாக பூஜை ரத்தத்தை ஊற்றுறோம் நான் மட்டும்தான். வேறு யாரும் பண்ண முடியாது. இது கிட்டே போக முடியாது, அடிச்சிடும் இந்த அம்மா, நொறுக்கி எடுத்துரும். சரியா? அப்போது இங்கே வர பக்தவங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக நான் இருப்பேன்,
எவ்வளோ பெர்ஃபெக்டாக நான் சொல்லிக் கொடுப்பேன், எவ்வளோ ஒரு குருவாக இருந்து அவங்கள வழி நான் நடத்துவேன். அப்போ அவங்க பண்ணும் பொழுது அதை கரெக்டாக பண்ணும்போது அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகுது. அதனால தான் இன்றைக்கி இவ்வளோ பேர் தேடி வராங்க இங்கே. சரியா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி சைலண்ட்டாக தான் இருக்கும். ஆனால் பூஜை அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நிற்கிறதுக்கு இடம் இருக்காது. அதுதான் அவளோட சக்தி. எப்படி காசியில் வந்து எல்லாரும் போயிட முடியுமா? அவள் யார் அழைக்கிறாளோ அவங்க தானே உள்ளே போக முடியும். அந்த மாதிரி தான் நம்ம எல்லாம் நினச்சிக்கிறோம் மகா காளி மட்டும் தான் இந்த மாதிரி. கிடையவே கிடையாது. காளியின் அம்சமான எத்தனை தேவதைகள் அந்த மாதிரி இருக்கிறாங்க. இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்கிறேன். இப்போ மேல்மலையின் அங்காள பரமேஸ்வரி கேள்விப்பட்டிருங்க, மலையனூர் அம்மா. இந்த அம்மா பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாத திருவிழா வரும். டைம் கிடச்சா உள்ளவே போக முடியாது. இங்கே ஃபஸ்ட்டு இந்த மாதம் ஃபுல்லாக அவளோட நாள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் கூட சாமி ஆடின்னு பம்பை கொடுக்கையோட ஊரே எல்லாம் சுற்றின்னு வருவா, எல்லாம் கட்டின்னு வருவா. ஏன் மற்ற நாள் பண்ண வேண்டியதுன்னு அவங்க எல்லாரும். இப்போ அவளும் அந்த அம்மா தானே, மேல்மலையில் இருக்கிற அங்காள பரமேஸ்வரி தானே, பெரியாயி தானே. அங்கேயும் தெய்வம் வந்து எத்தனை பலி ஆடு கோடு எல்லாம் கோழி எல்லாம் வாங்கி தானே இருக்கிறா. இந்த ஊரில் எவ்வளோ பேர் அந்த அம்மாவை தமிழ்நாடு கேரளான்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. கரெக்ட் தானே? ஏன் மற்ற நாள் அவங்க பண்ண மாட்டாங்க? பண்ணக்கூடாது. எந்த நாள் அவளோட உற்சவனாலோ, எந்த நாள் அவள் அவதரித்தாலோ, எந்த நாள் இந்த பூமிக்கு அவள் தோன்றினாலோ, எதுக்காக அவள் வந்து அந்த அசுரனை பிச்சு எரிஞ்சு வந்தாலோ அந்த நாள் தான் நம்மளுக்கு கணக்கு. அந்த கணக்கை வச்சு தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதனால தான் இந்த மாசி மகம் ரொம்ப விசேஷம். இந்த டைம் உள்ளே நீங்கள் போக முடியாது. அந்த அம்மா பார்க்கணுன்னா அந்த தேர் வரும்பொழுது எக்கோடி ஜனம் வந்து நிற்கும். ஏன் நிற்கிறாங்க? எல்லாருக்கும் குரு இருக்காங்களாங்க? கிடையாது. எல்லாருக்கும் பக்தியோ அந்த நம்ம மேலே இருக்கிற நம்பிக்கையும். ஆனால் இதே மலையனூர் மேல்மலையனூர் இருக்கிற அம்பிகை பார்த்தீங்கன்னா நாவலுக்கு போடணும், சாமி ஆடிட்டு வருவாங்களே, அவங்களுக்கு குரு இருப்பாங்க. அந்த குரு அவங்களுக்கு முழுக்கில் வச்சு நாவலுக்கு போட்டு அந்த சித்தார்னு சொல்லுவாங்களோ அதெல்லாம் தரித்து அந்த அம்மாவை வந்து ஊர் எல்லாம் இது பண்ணி சாமி ஆடிட்டு வந்திருப்பாங்க. பார்த்துருப்பீங்களா நீங்கள்? ஸோ அது ஒரு ப்ரொசீஜர். ஸோ இந்த ப்ரொசீஜர் எப்படி வரும்? அவங்களுக்கு ஒரு குரு வந்து அவங்க அதை வழி நடத்தியிருப்பாங்க. அதனால் அவங்க அப்படியே ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ஒரு செக்ஷன். இப்போ மாசாணியம்மன் எடுத்துங்க. இப்போ மாசாணியம்மன் எப்படி இருப்பா? உக்ரமான தேவி. அவன் நின்று கூட இல்லை, படுத்துன்னு இருப்பான் அம்பாள். பார்த்துருக்கீங்களா மாசாணியம்மன்? அந்த அம்மா அங்கே இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்மளோட எதிரிகள், நம்மளுக்கு யாராவது நியாயமான கோரிக்கை, அதாவது நம்ம மேலே தப்பே கிடையாது, நம்மளை ஒருத்தர் வந்து நாசம் பண்ணுறான், நம்ம வாழ்க்கை ஒருத்தர் விளாடுறான், நம்ம இப்படி பண்ணுறான்னு சொல்லி நியாயமான கோரிக்கை பொழுது அந்த அம்மாவுக்கு போயிட்டு நீங்கள் மிளகா அரைச்சி தேய்ச்சிட்டு வயிற்றுக்கு வரதுக்குள்ளே காலி தூக்கி போட்டு மெச்சிருவா. எப்படி அப்போ அந்த சக்தி இருக்கிறது தானே இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக அங்கே போகிறாங்க. அந்த அம்மாவுக்கு பேர் இருக்குது. ஸோ அப்போ அந்த அம்மாவுக்கு எந்த நாள் குறிப்பிட்ட கிடையாது. 365 நாளுமே நீங்கள் மிளகா அரைச்சி போடலாம். ஏன்னா ஒரு தேவிக்கும் ஒரு தேவதைகளுக்குமே அந்த மாதிரி ஒரு பலம் உண்டு. அதே மாதிரி குலச முத்தாரம்மன் கோவில் எத்தனை சக்தி வாய்ந்த தேவி. ஏன் அந்த அம்மாவுக்கு மற்ற நாளெல்லாம் வந்து திருவிழா இல்லை? தசரா அப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை கோடி மக்கள் அங்கே வந்து நிற்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஏன் அந்த அம்மாவுக்கு மற்ற நாளில் பண்ண வேண்டியது தானே? பண்ணக்கூடாது. என்ன நாள் அம்பாள் அவதரித்தா, எந்த திக்கில் வந்து நின்றா, எதற்காக வந்து அந்த ஒரு நேரம் காலத்தில் அதை வச்சு தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம். அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா இதே குலச முத்தாரம் இது அந்த அம்மா பார்த்தீங்கன்னா காளி வேஷம் போட்டு வருவாங்க தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? அந்த காளி வேஷம் அம்பாள் உத்தரவு கொடுப்பாலாம். அந்த உத்தரவு கொடுத்தா தான் உனக்கு காளி வேஷம் ஏற்றுவாங்களாம். இல்லைன்னா உனக்கு ஏற்ற மாட்டாங்க. மீறி ஏற்றுனா அவங்க அடுத்த வருஷம் இருக்க மாட்டாங்க. தெரியுமா? அந்த உயிர் போயிடும். இப்போ கேளுங்க, முத்தாரம்மன் கோயிலாண்ட போனீங்கன்னா கேளுங்க, இந்த மாதிரி அந்த அம்மா சொன்னாங்க, இது உண்மையாக சொல்லிட்டு கேளுங்க. காளி வேஷம் மட்டும், மற்ற எந்த வேஷம் வேணால் நீ போட்டுக்கலாம். ஆனால் காளி வேஷம் மட்டும் அந்த முத்தாரம்மன் உத்தரவு கொடுக்கணும். உள்ள நீ வேணுனா இருந்தால் கூட நீ போய் நின்று அங்கே அந்த சாமியார் பூசாரி உத்தரவு கேட்கணும் அந்த அம்மாகிட்ட. அந்த அம்பிகை உத்தரவு கொடுத்தால் மட்டும்தான் நீ காளி வேஷம் போட முடியும். அந்த உத்தரவு மீறி நீ போட்டினா அடுத்த வருஷம் நீ இருக்க மாட்டேன். இதுக்கு என்ன சொல்கிறது? அவள் தெய்வம் தானே, ஏன் காளி வேஷம் ஒத்துக்க முடியும் சொல்லி கேட்க முடியுமா? அவளை கிடையாது. அவளுக்கு தெரியும் யாரோட ரூபத்தில் யார் வந்து நிற்கணும், எங்கே வந்து நிற்கணும் அவளுக்கு தெரியும். புரிஞ்சுதா? அதே மாதிரி இப்போ வந்து சோட்டனிக்கரை பகவதி எடுத்துக்கலாம். சர்வேஸ்வரி ஜகத் ஜனனியாவை என்ன அகிலாண்ட கோடி பிரம்மாண்டனாகி கேரளாவில் எத்தனை பகவதி இருந்தாலும் அவளுக்கு மேலே சக்தியே கிடையாது. அவளே நம்பர் 1, அவளே மூலாதாரம், அவளே ஞானம். அதனால தான் சரஸ்வதி லக்ஷ்மி காளி அங்கே உட்காந்துருக்கிறாள். அவளுக்கு மீறின தேவாதி தேவர்களே கிடையாது. 3 சக்தியில் மூகாம்பிகையாக உட்காந்துக்கிறதால தான் குல்லூரோட மூகாம்பிகை இங்கே உட்காந்து நிற்கிறா. குடச்சாத்திரி அம்பிகை இந்த அம்மா. அங்கே கூட பார்த்தீங்கன்னா சொட்டனிக்கிற பகவதி தான் மெயின் பிரதான தேவி. பேயி பிசாசு பில்லி சூரியன் மாயம் மந்திரத்தோட சித்தியமே அவள் தான். அவள் கையில் தான் இருக்குது. அந்த ஓடை அந்த ஏடு அவகிட்ட தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மாந்திரிகத்தின் ஏடுக்கு உரியவளே இவ தான். அப்படி இருக்கும் பொழுது அங்கே பார்த்தீங்கன்னா கூட எந்த நாளுமே குருதி பூஜை நடக்கும். இப்போ இந்த மாசி மகம் வருது, இந்த மாசி மகம் 10 நாள் திருவிழா உற்சவம் நடக்கும். இந்த 10 நாள் மட்டும் அம்மாவுக்கு குருதி கொடுக்க மாட்டாங்க, நிப்பாட்டிடுவாங்க.
ஏன்னா அம்பாள் வந்து அப்போது திருவிழா இதில் இருக்கிறதால நிறைய பூஜைகள் நடக்கிறதால அந்த 10 நாள் குருதி கொடுக்க மாட்டாங்க. அந்த 365 நாள் மற்ற எல்லா நாளுமே அவளுக்கு ரத்தம் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. எத்தனை சக்தி புரியுதா? அப்போ அந்த 365 நாளுமே எப்பேற்பட்ட பேய் பிசாசு பில்லி சூனியம் உள்ளே உனக்கு தெரியவே தெரியாது உனக்கு இருக்குதா இல்லையான்னு அந்த எல்லைக்கு உள்ளே போன உன்னை மீறி ஆட்டம் ஆரம்பிச்சிடும். நீ உன்னை மீறி ஆடுவ. நீயே ஆடி 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 ஓடி போயிட்டு அங்கே மரம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா? அந்த மரத்தில் ஆணி வச்சு இடிப்பேன். இடித்து உள்ளே ஏற்றிடுவேன் அப்படியே. அப்புறம் ஒரு பொம்மை வச்சு டொப்புன்னு கீழே வந்துடுவேன். இது எப்படி சாத்தியமா? அப்போ கரெக்ட் தானே? அப்போ ஒரு தேவிக்குமே ஒரு வழிபாடு முறைகள் இருக்குது. அதை நம்ம மாற்றவே முடியும். அதே மாதிரி வாராகி உக்ரமான தேவி, ரௌத்ரமான தேவியாவை புரியுதா? எல்லாரும் வழிபடுறது தப்பே கிடையாது. ஆனால் ஒரு குரு மூலியமாக வழிபாடு பண்ணும்பொழுது உனக்கு இன்னும் பவர் இருக்கும், உனக்கு இன்னும் சித்தி அடையும். அதை பெர்ஃபெக்ஷன் மேலே கொண்டு வரும். புரியுதா? அதனால் இந்த சாமி வழிபடலாமா அந்த சாமி வழிபடக்கூடாது பேச்சுக்கே அங்கே கிடையாது. 303 கோடி தேவாதி தேவர்களை நம்ம வழிபடுறதுக்கு நம்மளுக்கு உரிமை இருக்குது, நம்மளுக்கு பலம் இருக்குது. ஆனால் அந்த எதனால் எப்படி அந்த உள்ளே போகணுன்னு தான் அங்கே கொஸ்டினே. நினச்ச சாமியெலாம் வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு அப்படி கிடையாது. அதுமாதிரி வைக்கவும் கூடாது.